Hi friends, welcome to Kutty Jofina Knowledge. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா டெய்லி யூஸ் பண்ற தமிழ் சென்டென்ஸ்க்கு இங்கிலீஷ்ல எப்படி பேசலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், என்னை தவறாக புரிந்து கொள்ளாதீங்க, என்ன தப்பா புரிஞ்சுக்காதீங்க அப்படின்னு சொல்றோம்ல, அதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா டோன்ட் கெட் மீ ராங், டோன்ட் கெட் மீ ராங். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அது பெரிய விஷயம் இல்லை, அது ஒரு பெரிய விஷயமே இல்லை அப்படின்னு சொல்லுவோம்ல, அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா இட்ஸ் நாட் எ பிக் டியல், இட்ஸ் நாட் எ பிக் டியல். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இதை பற்றி பின்னாடி பேசலாம், இதை பற்றி நம்ம அப்புறமா பேசலாம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா லெட்ஸ் டாக் அபவுட் இட் லேட்டர், லெட்ஸ் talk about it later, let's talk about it later அப்படின்னா let's talk பேசலாம் அப்படின்ற மாதிரி அர்த்தம். about it அப்படின்னா இதை பற்றி, later அப்படின்னா அப்புறமா பின்னாடி அப்படின்னு அர்த்தம். இதுதான் let's talk about it later அப்படின்னு சொல்லணும். next sentence, எனக்கு கொஞ்ச நேரம் கொடுங்க. இப்போ நம்ம ஏதாவது ஒரு பிஸியாக இருக்கிறோம், யாராவது ஒரு வேலை சொல்லும்போது நம்ம சொல்வோம்ல, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் பார்த்து செக் பண்ணி சொல்கிறேன் அப்படின்லாம் சொல்லுவோம்ல, அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா கிவ் மீ சம் டைம், கிவ் மீ சம் டைம். கிவ் மீ அப்படின்னா கொடுங்க, எனக்கு கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு கேட்குறோம்ல, அதுக்கு கிவ் மீ சம் டைம், கொஞ்சம் நேரம், கொஞ்சம் நேரம் கொடுங்க அப்படின்னு கேட்குறதுக்கு கிவ் மீ சம் டைம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை, அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா யூ டோன்ட் ஹாவ் டு வரி அபவுட் இட், யூ டோன்ட் ஹாவ் டு வரி அபவுட் இட் அப்படின்னா யூ டோன்ட் ஹாவ் டு வரி அப்படின்னா கவலைப்பட வேணாம், அபவுட் இட் அப்படின்னா இதை பற்றி அப்படின்னு அர்த்தம். கவலைப்பட யூ டோன்ட் ஹாவ் டு, யூனா நீங்க, டோன்ட் ஹாவ் டு அப்படின்னா இருக்காது, தேவையில்லை அப்படின்னு அர்த்தம். வரி அப்படின்னா கவலை, அபவுட் இட் அப்படின்னா இதை பற்றி, இதுதான் யூ டோன்ட் ஹாவ் டு வரி அபவுட் இட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனலில் ஸ்போக்கன் இங்கிலீஷு, ஸ்போக்கன் ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடா, உருது, நெக்ஸ்ட் கம்ப்யூட்டரில் எம்எஸ் வேர்டு, எக்ஸலு, மொபைலில் எப்படி எம்எஸ் வேர்டு யூஸ் பண்ணலாம், இந்த வீடியோக்கான லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங், ஹாவ் எ நைஸ் டே.